கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாங்கள் இன்று வீதியில் இறங்கி இந்த ஹரிஷ்ணவிக்காக போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றோம். நல்லாட்சி நல்லாட்சி என்று கூறுகின்ற இந்த காலகட்டத்திலே தான் இவ்வாறான சிறுமிகள் மீதான வன்புணர்வுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் 30 வருட யுத்த சூழ்நிலையிலும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றதை நாம் அறியோம். ஆனால் தற்போது இந்த நல்லாட்சி அரசாங்கம் அதே போன்று இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் புங்குடுதீவு வித்யா அதே போன்று ஷேயா சதோமி தற்போது ஹரிஷ்ணவி இவ்வாறான பாடசாலை மாணவிகள் மீதான பாலியல் வன்புணர்வு இடம்பெறத எங்கட கண்கூடா அவதானிக்கிறோம். இதெல்லாம் பார்க்குற நேரம் இந்த பெண்கள் மீதான அந்த உரிமைகள் இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்கு எங்கட அரசாங்கம் ஏன் அந்த விசாரணைகளை கடுமைப்படுத்தக்கூடாது? ஏற்கனவே இடம்பெற்ற அந்த வன்புணர்வுகள் மீதும் இவ்வாறான விசாரணைகள் கடுமையாகப்பட்டிருந்தா இவ்வாறான ஒரு நிலைச்சுத்தனமான விடயங்களை செய்யறதுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த நல்லாட்சி அரசாங்கத்துல தான் தொடர்ச்சியாக இந்த பாலியல் வன்புணர்வு அதாவது சிறுமிகள் மீதானது அதிகரித்துக் கொண்டே இருக்கு. எனவே அதிமேதகு ஜனாதிபதிக்கு நாங்க விடுக்கிற ஒரு பணிவான வேண்டுகோளா இதை முன்வைக்கிறோம். இந்த சிறுமிகள் மீதான பாலியல் வன்புணர்வை மேற்கொள்ற இளைஞர்களுக்கு எதிராக நீங்க கட்டாயம் அதிகபட்சமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் விசாரணைகள் கடுமைப்படுத்தப்பட்டு தண்டனைகள் கடுமைப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இப்படியான மிலேச்சர்களை ஒழிக்க முடியும் என்றதுல எவ்வித ஐயமும் இல்லை. நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்த அரசாங்கம் தமிழரின் கலாச்சார சீரழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவ்வாறான நடவடிக்கையை எடுப்பதற்கு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இன்றைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்தோம்.